ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இதில் நம்ம வந்து டே 39க்கான எபிசோட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். இதில் நம்ம என்ன வந்து ஸ்பெசிஃபிக்காக பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாஸ்க் பஞ்சாயத்து தான் கைஸ். ஒரு சிலர் பண்ணுறேன்னு சொன்னாங்க, பண்ணலன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸும் போட்டுரும், பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அதுவும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வாங்க இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். இதில் வந்து பாய்ஸ் டீமுக்கு வந்து ப்ரொவிஷன் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து எபிசோட் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து கஞ்சி மட்டும் சாப்பிடலாம் அப்படின்னு இவங்க ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி கஞ்சி கூட வந்து ஆளுக்கு ஒரு ஆம்லேட் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்லுவார். அப்புறம் வந்து முத்து சொன்ன சத்தியெல்லாம் பசிக்குதுன்னு சொன்னேன், சரி ஆம்லேட் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆளுக்கு ஒரு ஆம்லேட்டு முட்டை எடுத்து போடலான்னா வெங்காயம் கட் பண்ணுவாங்க அதுக்கு. அப்போ அங்கேயுமே பார்த்தீங்கன்னா முத்து என்ன சொல்வார்னா, நான் தக்காளியும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் வந்து தீபக் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து முத்து வந்து கெஞ்சாத குறையாக கேட்பார், என்னவோ தீபக் அவர் வீட்டு ஃபுட்டை கொடுக்குற மாதிரி வந்து அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாருங்க. எல்லாருக்குமே ஆல்ரெடி கஞ்சி தானே ஆயிடுச்ச பட்சத்தில் அந்த ஆம்லெட்லையாவது ஒரு 2 கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி போட்டால் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், ஃபில்லிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு முத்து. அதுவும் ரகசியமாக அவ்வளோ கெஞ்சுன்னு கெஞ்சுறாரு. அப்போ வந்து அது முடியாதுன்னு சொன்னேன். இல்லைண்ணே பாவண்ணே, இது மட்டும் தானே கொடுக்க போகிறோம், அதையாச்சும் கொஞ்சம் ஃபில்லிங்காக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த ஃபில்லிங்காக தக்காளி சேர்க்கலான்னு போது போய் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து முத்து என்ன சொல்கிறதே சொல்லிட்டு எப்படி சமாதானப்படுத்துகிறேன், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் தானே, நான் சொல்லிட்டு உங்கள் இஷ்டம் தான் அப்படின்னு இருந்தால் போடலாம் தக்காளி, இல்லைனா விட்டுலாம்னா ஃப்ரிட்ஜை திறந்து அந்த கிட்டத்தட்ட 10 தக்காளிக்கு மேலே இருக்குங்க அங்கே. அதிலே வந்து அவர் முத்து என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து வச்சாலும் வேஸ்ட்டாக தானே போகும் தக்காளி, அதுக்கு பதில் பசங்களுக்காச்சும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாரு. அப்போ வந்து அப்போ பெருசு எடுக்கிறாரு ஒன்று. பெருசாக எடுத்தோடனே அது எப்படியும் வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து முத்து சொல்லி அது எப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆங்கிளில் அவர் சொல்கிறாரு. உடனே அதுக்கும் தீபக் ஒரு மாதிரி முறைக்கிறோன்னே, இல்லைன்னா எப்படி இருந்தாலும் வேஸ்ட்டாக போது பசங்களுக்கு கொடுக்கலாம்னு திருப்பி சொல்லி, அப்போ வந்து இது வந்து காயாக இருக்காது, பழுத்து கூட இல்லைன்னா, அப்போ காய் இல்லைன்னா பழமாக இருக்காது. அதாவது ஏதோ ஒரு வகையில் முத்து அதை வந்து தக்காளி அந்த ஃபுட்டில் இன்க்ளூட் பண்ணணும்னு பார்க்குறாரு. அதை எப்படியாவது அவாய்ட் பண்ணணும்னு தீபக் பேசுகிறாரு. இதை வந்து பக்கத்தில் இருக்க ரஞ்சித் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஸோ அந்த கிச்சன் இன்சார்ஜ் ஃபுல்லாக இவர்கிட்ட கொடுத்தோடனே கொத்து சாவியை என்னவோ கையில் கொடுத்த மாதிரி அந்தளவுக்கு இவர் யோசிக்கிறாரு. அந்த ஒரு 10 தக்காளியில் ஒரு 2 தக்காளி போட்டால் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும்னு அவர் சொன்னது ஒன்று எனக்கு தப்பாக தோணலை. ஆக்சுவலி சரியாக தான் தோணுச்சு. ஒரு ஆம்லெட்னு வர பட்சத்தில் அது கூட சேர்த்து ஏதோ ஒரு வெஜிடபிள்ஸ் போடுற பட்சத்தில் அது வெங்காயமோ தக்காளி போடும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் அது ஃபில்லிங்காக இருக்கும். இவர் ஏன் அதுக்கு அவ்வளோ யோசிச்சாருன்னு எனக்கு புரியல. ஓகேங்களா? சரின்னு அப்புறம் ஒரு வழியாக சமாதானப்படுத்தி அது தக்காளி போட்டு செஞ்சிடறாங்க. இது ஒரு பக்கம் ஆச்சு. இன்னொரு பக்கம் இந்த டைம்லேயே வந்து கேர்ள்ஸ் டீம், இது பகலில் தான் நடக்குமல்ல, மதியம் லஞ்ச் டைம் போல் நடக்குது போல் 12 மணி அப்படி. ஸோ பாய்ஸ் டீம் இதை சமைச்சிட்டு இருக்காங்க, கஞ்சியும் ஆம்லேட்டும். கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு ஊரில் சமைக்கிறதுக்கு போகிற பட்சத்தில் அங்கே ரயன் தான் போய் சமைக்கணும் அப்படின்னும் போது விஷால் வந்து கேட்குறாரு, இப்போ என்ன நீ உள்ளே போகணுமா கிச்சனுக்கு அப்படின்னும் போது, அவன் சமைக்க போனோன்னா இப்போ டாஸ்க் பண்ணணும், ஆனால் டாஸ்க் நீ பண்ணாத, நீ வந்து எல்லாரையும் சொல்லி பண்ண வச்சுட்டு நீ அப்புறம் சமைக்க போ அப்படின்னும் போது இந்த இடத்துல விஷால் தாங்க இனிஷியேட் பண்ணுறாரு. இந்த டாஸ்க்கு அப்படிங்கிற விஷயத்தில் விஷால் வந்து ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் டாமினேட் பண்ணுற மாதிரி தான் எனக்குமே ஃபீல் ஆகுது. இது எப்படி சொல்கிறேன்னு நான் பார்த்தீங்கன்னா, நான் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். விஷால் வந்து டாஸ்க் கொடுத்த விஷயத்தில் சௌந்தர்யாவுக்கு அதை நான் ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக இல்லைனா ஷார்ட்ஸை போடுறேன், போய் பாருங்க. அதை ரிலேட் பண்ணி நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா விஷால் மேலே எவ்வளோ தப்பு இருக்குது, இல்லை விஷால் என்ன டாமினேட் பண்ணுறாருன்னு உங்களுக்கு புரியும். வெறும்னே இன்னைக்கான 1 hour எபிசோட் பார்த்தா உங்களுக்கு தப்பாக தெரியாது. இல்லைனா வந்துட்டு இது வந்து அது ஒரு டாஸ்க் தானே, ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் தோணும். ஆனால் விஷால் பண்ணுறது ஏதோ ஒரு இடத்துல சரியில்லைந்தாங்க, ஃபேர் கேம் இல்லை அப்படின்னு தாங்க எனக்கு தோணுது. முக்கியமாக கேர்ள்ஸை வந்து டாஸ்க் பண்ணுற விதத்துலையும் அந்த மார்க் பண்ணுற விதத்துலையுமே எனக்கு வந்து அவர் கேம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஓகேங்களா? சரி, ஓகே, எப்படியும் ஒன்று இப்போ ரயன் வந்து பண்ணணும், கிச்சனுக்கு போனோன்னா அவர் மற்ற கேர்ள்ஸை பண்ண வைக்கணும் அப்படின்னு. அப்பயுமே அவர் ஸ்பெசிஃபிக்காக விஷால் என்ன சொல்கிறாருன்னா, பாடி லாங்குவேஜ் எதாவது பண்ண சொல்லுன்னு கையை ஒரு மாதிரி மேலே தூக்கி காமிச்சு இந்த மாதிரி பண்ணணும், நீ சமைச்சு முடிக்கிற வரைக்கும் இவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து இவர் சொல்கிறாரு, எல்லாருக்கும் ஒரு மாதிரி கொடு அப்படிங்கிற மாதிரி விஷால் சொல்கிறாரு. இன்னும் ரயன் அதையும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்துடலாம்ல, தனித்தனியாக ஒன்று கொடுக்காமனா, சரி ஓகே எல்லாருக்கும் ஒரே மாதிரினா எந்த மாதிரி கொடுக்குன்னா ஒரு இடுப்பில் கை வச்சுட்டு ஒரு மாதிரி சொல்கிறாரு. எனக்கு ஒன்றும் அது பெருசாக கம்ஃபர்டபுளாக இல்லை அந்த மாதிரி பண்ண சொல்லி ரயன் சொல்கிறாரு. ஏன்னா இவர் பாடி லாங்குவேஜ்னு சொன்னதுனால அவர் சொன்னதுக்கு இன்னொன்று இவர் ஒரு மாதிரி கை தூக்கி சொல்கிறாரு, அவர் அப்புறம் இடுப்பில் கை வச்சு சொல்கிறார். ஆமத்த ரெண்டுமே பாடி லாங்குவேஜ் தான். இது வந்து எப்படின்னா எந்த பாடி லாங்குவேஜ் இவர் சொன்னதாகட்டும் அவர் சொன்னதாகட்டும், எப்படின்னா அவங்க அங்கே நடந்து போகும்போது வரும்போது நிற்கும்போது ரயன் சமைச்சு முடிக்கிற வரைக்கும் அவங்க அந்த பாடி லாங்குவேஜ்லேயே போயிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. ஏதாவது ஒரு பொசிஷனில் என்ன சொல்கிறது, ஒரு டைம் ஜாக்லின்லாம் ஸ்டார்டிங் வந்து உட்கார வச்சாங்க, அதுக்கே அவங்க அழுதுட்டாங்க. இல்லைனா அப்புறம் தீபக்லாம் வந்து ஏதோ ஒரு நம்பர் சொல்ல சொன்னார், அதெல்லாம் கொஞ்சம் டீசெண்டாக இருந்த மாதிரி இருந்தது. இது வந்து இந்த பாடி லாங்குவேஜ்னு வர அது கேட்கறதுக்கு எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான்.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இது வந்து சொன்ன உடனே மஞ்சரி வந்து அங்கே போய் ரயான் கிட்ட சொல்லி விஷால் வந்து ரயானை உசுப்பேத்தி விட்டு தான் போய் சொல்கிறாரு. ஏன்னா ரயானுக்கு டாஸ்க் இல்லை, ரயான் சமைச்சு முடிக்கிற வரைக்கும் கேர்ள்ஸ் டீமில் எல்லாரும் இதை பண்ணணும், ஸ்பெசிஃபிக்காக கூட இல்லை, எல்லாரும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது மஞ்சரி கிட்ட போய் சொல்லும்போது மஞ்சரி சொல்கிறாங்க, நாங்கள் எதுக்கு டாஸ்க் பண்ணணும், நீங்கள் தானே டாஸ்க் பண்ண சமைக்க போகணும்னா, அதுவும் வந்து எல்லாரும் பண்ணணும்னு சொல்கிறீங்க, அதுவும் நீங்கள் சமைச்சு முடிக்கிற வரைக்கும் பண்ணணும்னு சொல்கிறீங்க, அதுவும் நீங்கள் சொன்ன அந்த பொசிஷனில் எங்களால் பண்ண முடியாதுன்னு கரெக்டாக ஆனந்தியும் மஞ்சரியும் எடுத்து வைக்கிறாங்க. எனக்கு இந்த இடத்துல ஆனந்தியும் மஞ்சரியும் சரின்னு தான் தோணுச்சு. ஆனந்தி கொஞ்சம் அது ஓவர் எக்ஸாக்ரேட் பண்ணி பேசியிருக்கலாம் கண்டென்ட்டுக்காக. ஆனால் அவங்க பண்ண மாட்டேன்னு சொன்னது அவங்க விருப்பம். இது சேது சாருமே சொல்லியிருக்காரு. அவங்க டாஸ்க்குன்னு சொன்னாலும் உங்களுக்கு அது ஒத்து வருதா வரலையான்னு உங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குன்னும் போது மஞ்சரி வந்து பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொன்னது என்னென்னா அவங்க செஞ்சு முடிக்கிற வரைக்கும் பண்ண முடியாது, அதுவும் நீங்கள் சொன்ன அந்த ஆங்கிளோ பண்ண முடியாது, பாடி லாங்குவேஜ் அப்படிங்கும்போது அது கேர்ள்ஸ் மார்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக அவங்க சொல்லிடுவாங்க. இது வந்து எனக்குமே சரின்னு தான் தோணுச்சு. நீங்கள் வந்து நம்பர் சொல்லுங்கள், இல்லைனா வந்து என்ன சொல்கிறது, காமனாக ஏதோ ஒரு டாஸ்க் சொல்லுங்கள், அது என்ன பாடி லாங்குவேஜ் அப்படிங்கும்போது விஷால் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் என்னென்ன பாடி லாங்குவேஜில் எல்லாரையும் வந்து நைட் டைமில் பேசுகிறாரு, சௌந்தர்யாவை பேசுகிறாரு, ஜாக்லினை பேசுகிறாரு அப்படின்னும் போது நீங்கள் ஒரு ஓப்பனாக இப்போ பப்ளிக்லேயே அதை டாஸ்க்குன்ற பேரில் ஆரம்பிச்சிட்டிங்களா. நைட்டில் பண்ணிட்டு இருந்தது பத்தாது, நைட் ரூமில் வந்து பேசி நீங்கள் பண்ணது வந்து 1 hour ஷோவில் வர்றதில்லை, அதனால நீங்கள் எஸ்கேப் ஆயிட்டீங்க. இப்போ என்னது 1 hour ஷோலேயே வந்து நீங்கள் வந்து இதுவாக டாஸ்க்குன்ற பேரில் நீங்கள் பகல் டைம்லேயே வந்து அதுக்கு சமைக்க போகும்போதெல்லாம் பண்ணுறீங்கன்னா எனக்குமே இது அந்த 30 செகண்ட்ஸ் அன்றைக்கி அந்த ஹூக் டான்ஸ் போடணும் போது அவ்வளோ பேச்சு பேசுனீங்க. இப்போ வந்து இவங்களை அதுக்காக இப்போ வந்து ரயானை ஏற்றி விட்டு இவங்களை பண்ண வைக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதுவும் கேர்ள்ஸ் டீமில் எல்லாரும் பண்ணணுமா, அந்த பாடி லாங்குவேஜ்லேயே போகணுமா வரணுமா, அதுவும் ஒரு 1/2 மணி நேரம் சமைச்சாலும் 2 மணி நேரம் சமைச்சாலும் பண்ணணுமா. எனக்குமே அது சுத்தமாக இஷ்டம் இல்லை கைஸ். உங்களுக்கு எப்படின்னு தெரியுதுன்னு தெரியல, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் வந்து இதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன், ஓகேங்களா. அப்போ வந்து மஞ்சரி வேணான்னு சொல்கிறாங்க. இப்போ ஆனந்தியோ நாங்களும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அருண் கிட்டே இந்த விஷயம் போது அருண் இதை டீசெண்டாக ஹேண்டில் பண்ணாருன்னு தான் சொல்வேன். இந்த இடத்துல அருண் வந்து நான் நிஜமாகவே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அவர் நிஜமாகவே நல்லா தான் பண்ணார். இந்த மாதிரி இது என்ன கிச்சனில் சமைக்கிறவங்க தானே பண்ணணும், அவங்களுக்கு பதில் இவங்க எல்லாருமே பண்ணணும், அவங்க சமைச்சு முடிக்கிற வரைக்கும் பண்ணணும், எங்களுக்கு இதில் விருப்பம் இல்லை கேப்டன் அப்படின்னு சொல்லும்போது அருண் வந்து கரெக்டாக கேட்குறாரு. இவர்கிட்ட விஷால் கிட்டே கேட்கும்போது பவித்ரா கூட பண்ணியிருப்பாங்க போல், டான்ஸ் ஆட சொன்னால் ஏதோ ஆடி போயிருப்பாங்க போல இருக்குது ரயன் சமைக்கும் போது. அப்போ பண்ணாங்கல்ல அப்படின்னு சொல்லி விஷால் சொல்லும்போது மஞ்சரி சொல்கிறாங்க, இதை நம்ம ஒரு வாட்டி பண்ணால் இது திருப்பி அப்போ பண்ணதுனால இப்போ திருப்பி பண்ண சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது விஷால் வந்து சொன்னதுக்கும் பவித்ராலாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி செயின் டாஸ்க்லாம் கூட பண்ணாங்க. நம்மளுக்கு இது 1 hour ஷோலாம் காட்டலை, 24/7 நானும் பார்த்தேன். ஒருத்தங்க சமைக்கிறான்னும் போது அவங்க கையிலேருந்து செயின் மாதிரி பிடிச்சிட்டு வந்து எல்லாருமே கை பிடிச்சிட்டு செயின் மாதிரி நின்று அவங்க சமைச்சு முடிக்கிற வரைக்கும் நின்னாங்க. சமைக்கிறவங்க கிட்டேருந்து அந்த செயின் வந்து ஃபுல் கேர்ள்ஸ் கிட்டெல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் பார்க்க டீசெண்டாக இருந்தது, அதனால் எஃபர்ட்டுன்ற மாதிரி அவங்க போட்டாங்கங்க. அந்த மாதிரி தானே இப்போது அப்படின்னு சொல்லும்போது அது வந்து விஷால் எடுத்து வைக்கிறார். அந்த மாதிரி பண்ணாங்கல்லைன்னா அப்போ அருண் டீசெண்டாக சொல்கிறார், என்னோட கேப்டன்சியில் எனக்கு அது இஷ்டம் இல்லை, யார் சமைக்கிறாங்களோ அவங்களுக்கு டாஸ்க் கொடுங்க, இல்லைனா வந்து என்ன சொல்கிறது, அவங்க சமைச்சு முடிக்கிற வரைக்கும் இவங்க பண்ணணும் அப்படின்றது வந்து எனக்குமே அதில் இஷ்டம் கிடையாது, இது சரியாக வராது அப்படின்னு விஷாலை வந்து கொஞ்சமே ஸ்ட்ராங்காக வந்து அருண் பேசினது, என்னோட கேப்டன்சியில் எனக்கு இது பிடிக்கல, எனக்குமே இது அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னது, நாளோ பண்ண மாட்டேன்னு சொன்னது நிஜமாகவே ஹேட்ஸ் ஆஃப் அருண். இந்த விஷயத்தில் நீங்கள் நிஜமாகவே டீசெண்டாக பண்ணீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதுலேயும் வந்து ஆல்ரெடி வந்து மஞ்சரி வந்து காலையிலே வந்து ஸ்ட்ரிங் எடுத்துட்டாங்க, அந்த பயத்தில் கூட மேபி சொல்லியிருக்கலாம். ஏன்னா இப்போ இந்த இடத்துல மஞ்சரி தான் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க, பண்ண மாட்டேன்னு. திருப்பி இதுவுமே கேர்ள்ஸ் டீம் ஏதாவது பிரச்சனையாக்கி இன்னொரு ஸ்ட்ரிங்கும் எடுத்துட்டா என்ன பண்ணுறது, அதுவும் ஆனந்தி தான் மறுபடியும் சொல்கிறாங்க. அதனாலேயும் சொல்லியிருக்கலாம், எதுவோ நல்லது நடந்தால் சரி தானே, அதனால் அவர் வந்து ஸ்ட்ராங்காக கேர்ள்ஸ் சைடுக்கு ஸ்டாண்ட் எடுத்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ரூல்ஸ் மாற்றிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்குமே ஒன்று தோணுச்சு கைஸ். இவங்க வந்து இப்போ இது ஃப்ரைடே வந்துருச்சு, ஃப்ரைடே வந்து திடீர்னு இவங்க என்ன டாஸ்க் ரூல்ஸை மாற்றுறது, இவங்க மண்டே என்ன ரூல்ஸ் போட்டாங்களோ கிச்சனுக்கு சமைக்க அதை தானே பண்ணும், இவங்க நினச்சி ஒன்று பண்ணுவாங்களா. ஏன் முன்னாள் நைட்டு வந்து கேர்ள்ஸ் எல்லாம் மார்க் பண்ணது பத்தாது, விஷாலும் ஜெஃப்ரியும் சொல்லிட்டு பகல் டாஸ்க்லேயே இப்போ பண்ணுறதுக்கு என்ன பிளான் பண்ணுறான்னு வந்து ரயானை வச்சுட்டு பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல, ஓகேங்களா. அதுவும் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து பண்ணணும், அவங்களுக்கு சமைச்சு முடிச்சுக்கிற வரைக்கும் பண்ணணுன்றதுலாம் அங்கே யாருமே ஒத்துக்கவே இல்லை. அவர் சொன்ன பாடி லாங்குவேஜை ஸ்பெசிஃபிக்காக ஒத்துக்கவே இல்லை, ஓகேங்களா. தர்ஷிகா வந்து கன்வின்ஸ் பண்ண அவங்க வந்து சரி ஓகே என்ன எப்படி இதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதில் முக்கியமாக எனக்கு என்ன சர்ப்ரைஸ்னா சௌந்தர்யா ஓகேங்க, அவங்க எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிடுறாங்க, டாஸ்க் ஏதோ ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு. ஜாக்லின் கூட அந்த இடத்துல விஷயத்தை சட்டில் ஆக்கலான்றதுக்காக ஓகே சொன்னாங்களா, இல்லைனா வந்து என்ன சொல்கிறது, நம்ம திருப்பி பிரச்சனை பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட கெட்ட பேர் வாங்கிக்க போகிறோன்ற பயத்தில் ஓகே சொன்னாங்களான்னு தெரில. இந்த இடத்துல ஜாக்குமே ஸ்டாண்ட் எடுத்துருக்கலாம் தான் எனக்கு தோணுச்சு. அவங்க ஏன் சட்டில் அவ்வளோ ஈஸியாக ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. நம்ம இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோலையும் பேசுவோம் கைஸ். தேங்க்யூ.